அது எடுத்துட்டு வரோம். இருக்கா Minutes later. மக்களை இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா தீபாவளி வரப்போகுது. தீபாவளிக்கு இன்னும் ஒரு 60 நாள், ஸோ 50 நாள் தான் இருக்குது. தீபாவளி வந்த உடனே நமக்கு எங்கே போவோம்? முதல்ல வந்து ஜவுளி கடைக்கு போவோம். அடுத்து வந்து எங்கே போவோம்? ரெண்டாவது போகிற இடம் வந்து வேட்டு கடைக்கு தான் போவோம். ஸோ வந்து கிராக்கர்ஸ் போவோம். இப்போ நம்ம எந்த கிராக்கர்ஸ் வந்திருக்கோம் அப்படின்னா விகேஎஸ் கிராக்கர்ஸ் வந்திருக்கோம். விகே கிராக்கர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா தாத்தூர்ல இருந்து நீங்கள் மதுரை போகிற பைபாஸில் ராம்கோ சிமெண்ட் ஃபேக்டரி ஆர்ஆர் நகர் பக்கத்தில் இருக்கு. இவ்வளவு தூரம் பேசிட்டே இருக்க, ஐட்டத்தை வெளியே எடுக்கலாம். அப்படி ஐட்டத்தை எடுக்க பாருங்க. தத்தா கிடதும் பாத்தீங்களா? புது புது ஐட்டம் வந்து அண்ணன் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. வேற லெவல்ல இருக்கு. நம்ம விகே கிராக்கர்ஸ்ல வேற லெவல்ல வந்து வேட்டுலாம் அதிகமான வேட்டுலாம் இருக்கு. நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ரேட் வந்து கம்மி. 80% யாரும் ஆஃபர் கொடுப்பாங்களா? 80% வந்து நம்ம அண்ணன் கடையில விகேஎஸ் அண்ணன் கடையில வந்து 80% ஆஃபர். எல்லாம் 100% ஆஃபர் தருவாங்க. ஃப்ரீயா யாரும் தரமாட்டாங்க. 100% ஆஃபர்னு சொல்லி ஒரு தரச்சக்கரம் எதுவுமே சுத்தாது. ஆனா நம்ம அண்ணன் கடையில வந்து எல்லாமே சுத்தம். நான் வந்தவொடனே எனக்கு தலையே சுத்திருச்சு. அந்த அளவுக்கு வந்து அண்ணன் கடையில வந்து ஆஃபர் இருக்கு. மக்களே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஓனரோட சொந்தக்காரர் தான் அண்ணன் வந்து கூட இருக்காப்புல. இவங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த வேட்டோட இதை வந்து நம்ம சொல்லுவாங்க. அண்ணா வந்து இது என்ன வெட்டினேன்? மேஜிக் சவுண்ட் இருக்கு. மேஜிக் சரவெடி. சரவெடி 1000 வாழா 5000 வாழா போல. அது போல இது ஒரு சரவெடி. இதுல கம்ப்யூட்டர் மாடல். ஆமா, கம்ப்யூட்டர் யாரும் சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெடியை வந்து சாஃப்ட்வேர் பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வெடியை வந்து வாங்கி கம்ப்யூட்டர் மாடல் வந்து போட்டிருக்காங்க. ஆமா, ஏகப்பட்ட ஐட்டம் நம்ம முன்னாடி வந்து குமிச்சு போட்டிருக்கோம். புது புது ஐட்டம் தான் எல்லாமே வந்து நம்ம அண்ணன் கடையில இந்த விகேஎஸ் அந்த மதுரை பைபாஸ்ல தான் வந்து நம்ம கடை இருக்கு. இது என்னன்னு ஃபோர் வீலர் யாராவது 2 வீலர் ஓட்டிக்கிட்டு 4 வீலர் ஓட்ட முடியல, ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னா இந்த 4 வீலர் வாங்கி நீங்க பயன்படுத்தலாம். தீபாவளிக்கு நீங்க பயன்படுத்திட்டு உடனே நீங்க 4 வீலர்ல வாங்கி எங்கேயா கொண்டு, அதாவது எங்கேயா கொண்டு ஓட்டி பழகலாம். 4 வீலர் என்னண்ணே? சரிண்ணே. சக்கர கணக்கா சுத்தம் மாத்தி மாத்தி. ஆமா, வச்சுட்டு சுத்தா. அதாவது அண்ணன் கடையில எப்படின்னா 100% 90% சொல்லிட்டு 100% அப்படின்னு சொல்லிட்டு வேட்டு வெடிக்காத வேட்டா கொடுத்துருவாங்க. போன வட்டம் வாங்கி ஏமாந்துட்டேன். இந்த கடையில வந்து எல்லா வேட்டுமே வெடிக்கும். ஃபெயிலியரே கிடையாது. அப்படி ஃபெயிலியர் இருந்தா நேரம் நீங்க வந்து மதுரை ரோட்டை பிடிச்சிட வேண்டியதான், பிடிச்சுங்க வந்துட வேண்டியதான். தீபாவளிக்கு மக்களை மறந்துடாதீங்க. இங்க நம்ம அண்ணன் கடையை வந்து விசிட் பண்ணிருங்க. இல்லைன்னா அப்புறம் வேற மாதிரி ஆயிரும். வேற மாதிரின்னா அதாவது தீபாவளி வந்து கொஞ்சம் நல்லா போகாதுன்னு சொல்றேன். சொல்லுங்கண்ணே. ஒரு விசில் அடிச்சு விட்டு இந்த வேட்டை வச்சு விட்டோம்னா அடிச்சு போய்கிட்டே இருக்கும். இது விசில் கொடுக்குமா? நம்ம அடிக்க தேவையில்ல. பட்டை கிளப்பி சவுண்ட் கொடுத்துரும். ஆமா, விசில் சக்கரம் பாருங்க. இதெல்லாம் எல்லாம் புதுசு ஐட்டம் தான். இது என்ன? மியூசிக் ராக்கெட் சவுண்ட் கொடுத்துட்டே மேல போகும். ஆமா, ராக்கெட் யாராரு வந்து நம்ம வீட்டுக்குள்ள வச்சோம்னா அடுத்த வீட்டுல போய் ராக்கெட் வெடிக்கும்ல, அந்த ராக்கெட் மாதிரி கிடையாது. இது வந்து மியூசிக் விட்டுட்டே போவோம். யார் வீட்டுக்குள்ள போயிருச்சு அப்படின்னா அதாவது சவுண்ட் கொடுத்துட்டே போறதுனால நல்லா இதா இருக்கும். என்னண்ணே? இல்ல மறைவு. என் முகம் மறைதான். துப்பாக்கி பாத்திருக்கீங்களா? அது ஏகே துப்பாக்கி நீங்க எத்தனை பாத்திருக்கியா? என்ன விஜய் படம் துப்பாக்கி பாத்திருக்கீங்களா? அதை கேட்டுக்கிட்டு இருக்கோம்னே. விஜய் சார் ரசிகர் இவரு. ஆமா, இந்த துப்பாக்கி வந்து இது எப்படின்னு வெடிக்கிறது? இது சவர் தான். எல்லாமே நைட் வெயிட் தான். நீங்க ஃபுல்லா நைட் வெயிட் தான். முரட்டு பயவுல இருக்கு பத்தியா? முரட்டுத்தனமா வீட்டுல வந்து ஒரு முரட்டு பயவுகளுக்காக பக்கத்து ரூம்ல இருக்கு. முரட்டுத்தனமான அணுகுண்டு, லட்சுமி வேட்டு, அதாவது அந்த என்னன்னா இந்த ரூபா நோட்டா பறக்கணும். அந்த நோட்டு நம்மகிட்ட இருக்கா? ரூபா யாருக்காவது ரூபா ரொம்ப கஷ்டமா இருந்தது, இல்ல கிரெடிட் கார்டு வேலை செய்யல, ஏடிஎம் வேலை செய்யல அப்படின்னா நம்ம இந்த ரூபா நோட்டை வந்து பத்திர வேண்டியது. ரூபாவா அவ்வளவு பிறக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கலாம். வேற பேப்பர் வெடி இருக்கு. அதே பேப்பர் வெடி இருக்கு. ரூபா நோட்டு இருக்கு. ரூபா நோட்டு தயாரிக்கணும். அங்க அண்ணன் வந்து அணுகுங்க.
இது துப்பாக்கி வெடிதான். துப்பாக்கி தான். இது வந்து பின்னாடி பத்த நாங்க வச்சு நம்மள பிகே பாட்டி சொன்ன மாதிரி இது வந்து ஏகே பாட்டி சொன்ன. ஆமா ஆமா அப்படி ரெண்டு கிடச்சா அடிக்கலாம். ஆமா. அண்ணன் பேருனே காமராஜ். காமராஜர்னே, விருதுநகர் மாவட்டம் காமராஜர். இது பீகாக்கு. பீகாக்கு ஒரே வெடியில 5 பீகாக்கு தமிழ்ல என்னண்ணே? பீகாக்கு மயில். தமிழ்ல வந்து அன்னப்பறவை, மயில். ஆமா. தமிழ்ல வந்து இது வந்து பீகாக்கு வெடியிலேயே வந்து பெரிய பீகாக்கு பெருசா இருக்கனே. ஆமா மெகா பீகாக்கு. மெகா பீகாக்குண்ணே சூப்பரா இருக்கனே. ஜம்முன்னு இருக்கு பீகாக்கு. அண்ணன் கடை போன வருஷம் வந்துச்சா? இந்த வருஷம் தான் கடை ஓபன் ஆயிருக்குங்க. பயங்கர ஆஃபர் போட்டிருக்காப்புல. இந்த வருஷம் ஓபன் பண்ணிருக்காப்புல. ஆமா, நம்ம வந்து அண்ணன் கடைக்கு வந்து ஆதரவு கொடுத்தே ஆகணும். போகும்போது எல்லா வீட்டும் வாங்கிட்டு போறேன். இது சின்ன பிள்ளை கார்ட்டூன் வெடி. இது சவர் தான். காட்டன் வெடியிலேயே சவரு. ஆமா, இது எல்லாமே சவர் தான். கையில வச்சு வெடிக்கலாம். சின்ன பிள்ளைய வெடிச்சிருன்ற பயமே கிடையாது. பயமே கிடையாது. பஸ் இது யாருக்கும் பஸ்ஸுக்கு வாங்கணும் கனவு இருக்கா? பஸ் வாங்கலாம். ட்ரெயின் வாங்க. எனக்கு ட்ரெயின் வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை. ட்ரெயின் வாங்கணும். எனக்கு வந்து அந்தியோதயா இப்ப போட்டிருந்தேன். இப்ப வந்தே பாரத் இதெல்லாம் வாங்கணும் ஆசை. அப்ப இந்த ட்ரெயினை வாங்கிடுவேன். இந்த ட்ரெயினை வாங்கிட்டு தான் போவேன். எவ்வளவு ட்ரெயின்? சும்மா ஆமா, எல்லாமே கம்மி தான். சும்மா எல்லாமே கம்மி தான். அண்ணன் வந்து ஆஃபர் ஒரே 3 வெடி இருக்கும். ஒரு விலைய வச்சுட்டு அதுல வந்து 80% ஆஃபருங்க. கிட்டத்தட்ட நான் நின்றுட்டு இருக்கையில ஏகப்பட்ட கஸ்டமர் இருக்கேன். ஆமா, ஏகப்பட்ட கஸ்டமர். 80% ஆஃபர் இந்த சைடுல கிடையாது. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? இது என்ன வெடிங்க? இது வந்து சரவெடியாக துப்பாக்கி சரம் வெடி சர்வீஸ் வந்துகிட்டே இருக்கும். சைலண்ட் வெடி இருக்குல்ல, சைலண்ட் அது போல இது சவுண்ட் கொடுத்துட்டே வெடிக்கும். ஆமா, இது பாக்குற ஐட்டத்தை ஃபுல்லா, அதாவது ஒரு பாதி பர்சன்டேஜ் இன்னைக்கு வெடிச்சு காமிச்சிட்டு தான் போகணும். மக்களுக்கு வந்து இதை வந்து வெடிச்சு காட்டணும். ஆமா ஆமா. சரிண்ணா, இது மதுரை மல்லி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மதுரை மல்லி காமெடியில வர்ற மதுரை வந்து பூவா போகும். ஆமா ஆமா. அண்ணா, உங்க பேர் என்ன பேருண்ணே? காமராஜ். 2-3 தடவை கேட்டேன். சரிண்ணே. கிட்டார் வாசிக்கலாம். ஆமா, கிட்டார் வாசிக்கணும்னா இதை வந்து எடுத்து தலையில வைக்கிறீங்க. இது தலையில வெடிக்க கூடாது. இந்த இடத்துல வந்து பத்த வைக்கணுமா? இந்த இடத்துல தீய வச்சு பத்த வச்சீங்க அப்படின்னா புஷ்ன்னு கிட்டார் வாசிக்கிட்டே நீங்க வந்து விளாண்டுட்டே இருக்கலாம். இது செல்போனு. அது சொன்னா ஏற்கனவே செல்போனுக்கு இருக்குல்ல, நிறையவே அலைவாங்க. அவனுக்கு எல்லாம் வந்து இந்த செல்போனுக்கு இருக்கு பிடிச்ச பயலுக்கு எல்லாம் இது குக் பண்ணிருக்காங்க. ஆமா. கூல்ட்ரிங்க்ஸ் வெயிலுக்கு வந்து ஓபன் பண்ணி பத்த வச்சிருக்காங்க. ஆமா, இது ஓபன் பண்ணிட்டு பத்த வச்சிட வேண்டியதான். பத்த வச்ச உடனே அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். ஆமா, விருதுநகர் பேருமானே. கோன், ஐஸ் கோன் கிடையாது. இது வந்து புஷ்வானம். கையில பிடிச்சுக்கிட்டு அப்படியே வச்சுட்டு பயப்படவே வேண்டாம். இப்படி வச்சுக்கிட்டு இப்படி எவனா சண்டைக்கு வந்தா அப்படி வச்சுக்கிட்டு இப்படியே சண்டைக்கு வந்தா அப்படியே வச்சுக்கிட்டு. ஆமா, ஓடிடுவேன். நம்மகிட்ட யாரும் சண்டைக்கு வர போறோம் அண்ணனே. நம்மளே அமைதியா போய்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையை தான் போய்கிட்டு உங்க வேலை வந்துருச்சு மக்களே. அதாவது நல்லா தெரியுதா மக்களே? இப்ப வந்து அங்க வந்து நைட்டு வேட்டை முடிச்சுட்டு இப்ப வந்து பகல் வேட்டுக்கு வந்தாச்சு. காலையில நைட்டு ஃபுல்லா போட்டு அழுத்து போயிட்டு தூங்க அரை தூக்கத்துல 11 மணிக்கு எந்திப்பாங்கல்ல, அந்த பயலுக்கு வந்து இந்த பகல் வேட்டு பேப்பர் வேட்டு. இந்த பேப்பர் வேட்டு திடீர்னு விழும். அடி வந்து திண்டுன்னு விழும். இது அணுகுண்டு ஓபன் பண்ணிக்கலாம். சரிங்க, சரியான குட்டு போட்டுக்குங்க. அங்க இருங்க. பேப்பர் வெட்ல எவ்வளவு தண்டி பேப்பர் வருங்க. இந்த பேப்பர் வெட்டு தான் தம்பி பாருங்க. அடிச்ச உடனே திட்டு பேப்பரா பறக்கும். இதே ரூபா நோட்டு வேட்டுலாம் இருக்கு. ஆமா, நல்ல சவுண்ட் கொடுக்கக்கூடிய வேட்டு இருக்குங்க. சொல்லிக்கிறேன். அணுகுண்டுலயே முரட்டுத்தனமான அணுகுண்டு வந்து இங்க இருக்கு. என்னன்னா இது நல்லா வெடிக்கும்ல, சரியான அணுகுண்டு. இங்க பாருங்க. அப்பா இது பாத்தீங்கன்னா யானை வெடி மாதிரில இருக்கு. காட்டுக்குள்ள வைக்கிற வெடி மாதிரில இருக்குது. பக்கத்துல வந்து காமிச்சிட்டு போயிரு. இங்க பாருங்க மக்களை, எத்த தண்டின்னு. அப்பா, இதுதான் திரியில வச்சோன்னா திண்டுன்னு கொடுக்குமா? இதை விட அணுகுண்டு பெருசு இருக்கா? இல்ல, இதை விட அணுகுண்டு இல்ல. உங்க வீட்டுல ஒரு முரட்டு பீஸ் இருந்ததுன்னா அணுகுண்டு இவ்வளவுதான் அணுகுண்டு. இதை விட அணுகுண்டு வச்சோம்னா அப்புறம் அவ்வளவுதான் போலீஸ். இந்த அணுகுண்டு பாருங்க மக்களே, இது நல்ல வெரைட்டிஸ் இருக்கு. அணுகுண்டு இவ்வளவு ஒரு அணுகுண்டு நான் பார்த்ததே இல்லை. சரியானது. வேற என்னென்ன வேட்டு இருக்கு? வரும்.
இது வந்து கலர் பேப்பர் ரைடர். இத பத்த வச்ச உடனே கலரா அங்க பாருங்க. ஆமா, கலரா சவுண்ட் பயங்கரமா இருக்கும். அடி வந்து திண்டு விழுமா. சரி, வேற என்ன வெடிக்கிறதுல என்ன இதா இருக்கு? நிறைய வெரைட்டிஸ் போடுறேன். இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அண்ணனுக்கு டைம் இல்ல, பஸ்ஸ பிடிக்கணும், என்னான்னு பஸ்ஸ பிடிக்கணும். ஆமா, அதனால இப்போதைக்கு நம்ம பட்டாசு ஆலைக்கு வந்தீங்கன்னா நிறைய இது இருக்குது. அங்க வச்சு நம்ம வெடிச்சு காட்டுவோம். அண்ணே, நம்ம தீபாவளியை எப்படி கொண்டாடணும்னு சொல்லுங்க, மக்களுக்கு சொல்லியிருக்கேன். தீபாவளி சந்தோஷமா இனிப்போட பட்டாசு வாங்கி சந்தோஷமா எல்லாம் சந்தோஷம் பண்ணணும். பட்டாசு இல்லாத தீபாவளி கிடையாது. பட்டாசு கண்டிப்பா வேணும். அது கண்ணாடி போட்டுருக்காங்க. பட்டாசு எல்லாம் வேணும். ஓகே, எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி சொல்லிருங்க. ஹாப்பி தீபாவளி சொல்லிருங்க. இனிய தீபாவளி நல்வாழ்வு. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள், தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மக்களே பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து ஒரிஜினல் கண்ணு மாதிரி இருக்குண்ணே. இது வந்து ஒரிஜினல் கண்ணு தான். ஒரிஜினல் கண்ணு தான் சொல்றாப்ல. ஒரிஜினல் கண்ணு மாதிரி இதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஆகணும், மிலிட்ரி ஆகணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த கண்ணை வந்து கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரிஜினலா இருக்கு. இது அதே மாதிரி ஒரு கொஞ்சம் நார்மலான ஒரு சின்ன பிள்ளை விளையாடுற கண்ணு மாதிரி இருக்கு. இந்த கண்ணுக்குள்ள இந்த இதை வச்சு ஒரு இது மாதிரி ஒரு புல்லட் மாதிரி கொடுக்காங்க. அதை வச்சு அடிச்சோம்னா ஃபயர் வந்து உண்மை கண்ணு புல்லட் போன மாதிரி போதுங்க. அந்த மாதிரி இருக்கு. இப்ப டெஸ்ட் பண்ணாப்ல சூப்பரா இருந்தது. இந்த இதை வந்து லோட் பண்ணணும். இது வந்து ஒரிஜினல் கண்ணு மாதிரியே இருக்கு. இது வந்து ஒரு பீஸ் வந்து 750 ரூபாய்க்கு மேல சொல்றாப்ல. பிடிங்க, இந்த 2 கண்ணுக்கும் லோட் பண்ண போறேன். என்ன பக்கத்துல இது இந்த பீஸ் அமுக்கணும்னு இது இதாயிரும். இது அப்படி வச்சு உள்ள வச்சு இப்படி அமைக்கிற வேண்டியது. இப்படி வச்சுட்டு இதை வந்து இந்த இது புல்லட் மாதிரி இருக்கு தனியா. இந்த புல்லட்டை வந்து உள்ள இதுல மருந்து இருக்கும். இதை உள்ள வச்சு இதை வச்சுட்டு வச்சிடணும். இதை அப்படி வச்சிருக்கேன். ஆமா, கவுத்துனா மருந்து வந்து கீழே போயிடும். ஆமா, இதையுமே என்ன இதை எப்படி திறக்கணும். இதையும் தான் இப்படி பிடிச்சு அமுக்கி இப்படி பிடிச்சு இழுத்தோம்னா இப்படி திறந்துரும். இதையும் வச்சு லோட் பண்ணி 2ஐயும் வச்சு அடிக்க போறேன். சட்டேர்னு ஒரு குட்டுப்பு. ஆமா, துப்பாக்கி வேற லெவல் துப்பாக்கி. அப்படியே உள்ள வச்சு இதையும் லோட் பண்ணிடுவோம். நாங்க இதையும் லோட் பண்ணிட்டேன். எப்படிதானா பாருங்க மக்களே. அது எடுத்துட்டு சொன்ன வைங்க. இருக்கா இவ்வளவு வைங்க. கடைகளில் இருக்கிற பட்டாசை நாங்கள் வந்து ஷூட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நாங்கள் வந்து குடோன் வந்துட்டோம். குடோனில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டாசு வந்து ரொம்ப ஸ்டாக் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து எவ்வளோ பட்டாசு ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து டெலிவரி கிடச்சிரும். ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் சரி, இல்லை நேரில் வந்து நீங்கள் வாங்கினாலும் சரி. நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், மேலேயும் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கால் பண்ணி வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. நாங்கள் வெடிச்ச மட்டும் பார்க்கல வந்து நல்லா ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது, குவான்டிட்டியாக இருந்தது. புஸ்வானெல்லாம் சின்ன புஸ்வானமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து அதாவது நைட்டு வெயிட் வந்து அண்ணன்ட்ட வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்குது, நல்லா தரமாகவும் இருக்குது. எந்த வெயிட்டுமே வந்து ஃபெயிலியர் கிடையாது, சூப்பராக இருக்குங்க. கடையோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து கோயில்பட்டியிலேருந்து வந்தீங்க அப்படின்னா சாத்தூருக்கு அப்புறம் RR நகருக்கு முன்னாடியே இருக்குது வந்துங்க. நம்ம சிமெண்ட் ஃபேக்ட்ரி, ராம்கோ சிமெண்ட் ஃபேக்ட்ரி பக்கத்துலேயே இருக்குது, ரோட்டு மேலே இருக்குதுங்க. நீங்கள் வந்து VKS கிராக்கர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. போர்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ வந்து சில நேரங்களில் போர்டு எடுத்தாலும் எடுத்துருவாங்க. நீங்கள் கடையை கேட்டு நம்ம பார்த்து வாங்கிக்கோங்க. சூப்பராக இருக்குங்க எல்லாமே. இது 1 2 3 மேல போடுறாங்க. நீ காட்டுன அது பத்துச்சு. ஹாப்பி தீபாவளி. அங்கிட்டு போய் ஜன்ன விடுங்கப்பா. இங்கிட்டு வந்துடாத. சூப்பர், நல்லா இருக்கு. ரைடர்
ரைடர் பார்த்தீங்கன்னா 25 ஷார்ட்ஸ். திரியை வந்து இப்படி கிழிச்சு விட்டுட்டு அவ்வளோதான் வந்துரு. லாங்கில் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வால் சண்டைக்கு போயாச்சு. வால் சண்டை பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்தில் வால் இது வந்து புதுசாக வந்து ஒரு வருஷத்தில் வந்து நான் போன வருஷம் வேட்டு வாங்கினேன். இந்த புதுசாக வந்திருக்க வேட்டு ஃபுல்லாக இந்த கதாயுதம், அந்த வால் இதெல்லாம் வந்து புதுசாக வந்திருக்கு. இப்போ வால் சண்டைக்கு நம்ம கூட ஒரு தம்பி வந்து வால் சண்டைக்கு வந்தே தீர்வுன்னு ஒரு பையன் நிற்கும். தம்பி வாயா, இந்த பையனை வச்சு இன்னைக்கு வந்து வால் சண்டை கூட அப்படி போய் அதில் போய் பற்ற அங்கே போய் நம்ம பற்ற வைக்க போகிறோம். இதுலேயே பற்ற வச்சுருவோம். இங்கே பாருங்க, தீ இங்கேயே இருக்கு. கதாயுதம் பார்த்தீங்களா? இதை தான் பற்ற வச்சு சண்டை போட போகிறோம். டிங் டிங் டிங். ஓகே, எப்படிண்ணே கை காமிச்சிட்டு போ. மக்களே, இது பார்த்தீங்க அப்படின்னா டபுள் பால் ஷாட்டு. 2 பால் வந்து நீங்கள் வெளியில் வரும். இது வந்து உயர போய் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பனைமரம் உயரத்துக்கு போச்சு. ஸோ வந்து வீடியோவை விட நேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. அதாவது நம்ம ஒரு விலையை வச்சு நம்ம போட்டுட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 400 ரூபா 450 ரூபா அந்த ஒரு இதை வச்சுட்டு அதிலேருந்து நம்ம வந்து கம்மியாக கொடுக்குறாங்க. இது ஒரு 320 ரூபா 340 ரூபா அந்த மாதிரி தான் வருது. ஸோ வந்து நீங்கள் நம்ம அந்த கடையை வந்து விசிட் பண்ணி நல்ல ஒரு அதாவது நல்லா வெடிக்கிற வேட்டாக வாங்கிக்கோங்க. ஏன்னா நிறையா ஆஃபரில் கொடுக்காங்க 90% அப்படி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் வெடிக்கிற வேட்டு இல்லை அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அந்த தீபாவளியே ஃபுல்ஃபில் ஆகாது. மக்களே, படா பிக்காக்க வந்து பற்ற வைக்க போகிறேன். பற்ற வச்சுட்டே பரட்டை அப்படின்ற மாதிரி படா பிக்காக்காவை வந்து பற்ற வைக்க போகிறேன். பாருங்க, இதை அப்படி வச்சுருவோம். வச்சு இங்கே பாருங்க, ஏன்னா இதில் திரி இருக்கா? திரி எடுத்து விடணுமா? நீ அங்கே போயிரு. வை இங்கிட்ட வாங்க, தூரமாக வாங்க. வாங்க வாங்க, அது நல்லா தெரியும். தோகை விரிச்சு ஆடுதா மயிலே? தோகை விரிச்சு ஆடுற மாதிரி இருக்கு பாருங்க. மக்களே, பார்த்தீங்களா பீகாக் வந்து இன்னும் இதாகல. கிட்டத்தட்ட இது வச்சு வந்து ஒரு 30 செகண்டுக்கு மேலே ஆச்சு. 30 செகண்டை வந்து இந்த பீகாக் வந்து இவ்வளோ தூரம் ஃபோர்ஸாக வந்து நான் எங்கேயுமே பீகாக் பார்க்கல. நிறையா பீகாக் வந்து பார்த்துருக்கேன். இது வந்து நல்லா 30 செகண்ட் வரைய இதாக இருக்குது. ஒருத்துங்க நமக்கு வெடிக்காத வேட்டை தலையில் கட்டிடுவாங்க. இத்தனை பெர்சன்டேஜ் ஆஃபர் அத்தனை பெர்சன்டேஜ் ஆஃபர் தான் பார்க்குறாங்களே தவிர வெடிக்காத வேட்டெலாம் சில பேர் தலையில் கட்டுவாங்க. ஆனால் நம்ம அண்ணன் கடையில் ஃபெயிலியரே இல்லை. ஃபயர் லைட் கலர் கேண்டில். ஃபயர் லைட்டு கலர் ஹேண்டில். ஓகேண்ணா. கையில் வச்சே வெடிக்கலாம். ஆமாம், கையில் வச்சே வச்சுக்கலாம். இது பென்சில் டைப் மாதிரி இருக்கும். மக்களே, ஸோ வந்து எல்லா வேட்டையும் வந்து வெடித்து பார்த்தாச்சு. சூப்பராக இருக்குது. எந்த கிராக்கர்ஸுமே ஃபெயிலியர் இல்லை. இதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம வந்து வாங்கிட்டு போகிறோம் வீட்டுக்கு. அண்ணன்ட்ட வந்து நம்ம வந்து பார்க்க தான் வந்தோம். ஸோ வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. எல்லா வேட்டையும் வெடித்து பார்க்க போகிறோம். இந்த தீபாவளி வந்து நம்ம கம்மாக்கு இருக்கிற தீபாவளியா
கொண்டாட போகிறோம். ஸோ வந்து நம்ம சேனலை வந்து இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க. நம்மகிட்ட வர்ற தகவல் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நம்ம சொல்லிடுமா, ஹாப்பி தீபாவளி சொல்லிடுமா? ஹாப்பி தீபாவளி.